Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோயில் குடமுழுக்கு விழாவிற்கான பாஸ் பத்திரிகையாளர்களுக்கு வழங்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் மறுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கு இந்த பாஸ் வழங்க மறுப்பதற்கு என்ன காரணம்? விவரங்களை வழங்கலாம். அதாவது தென்காசி மாவட்டம் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கோயிலாகும். இந்த கோயிலில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா நாளை காலை நடைபெற உள்ளது. இந்த கும்பாபிஷேகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வேலைகள் நடைபெற்று வந்தன. குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பாக நீதிமன்றத்தில் இருந்து இந்த கோயில் நிர்வாகத்தில் சரியான முறையாக வேலை நடக்கவில்லை என்று அந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. பிறகு மீண்டும் மறுநாள் இடைக்கால தடை நீக்கப்பட்டிருந்து மறுநாள் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அதற்கான பணிகள் நடைபெற்று வந்தாலும் கூட சுமார் பத்திரிகையாளருக்கு தர வேண்டிய பாஸ் தற்போது வரை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்கும் போதும் முறையான தகவல் எதுவுமே இல்லை. மேலும் பத்திரிகையாளர்கள் இந்த பகுதியில் எங்கே நிற்பது மற்றும் செய்தி செய்வதற்கான இடமும் சரிவர ஒதுக்கப்படவில்லை. அந்த பாஸ் வழங்கப்பட தாமதம் ஏற்பட்டுள்ளது. அந்த பாஸ் வழங்கப்படாததற்கு முழுமையான காரணமும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அது குறித்து எந்த கேள்வி எழுப்பினாலும் வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்ற சரியான ஒரு விளக்கம் கூட அதிகாரி தரப்பில் இதுவரை கிடைக்கப்படவில்லை. இதனால் பத்திரிகையாளர்கள் மிகுந்த குழப்பத்தில் உள்ளன. மேலும் மாவட்ட நிர்வாகம் இதனை சரி செய்து பத்திரிகையாளர்களுக்கு பாஸ் வழங்கி அதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். மேலும் நாளை நடைபெறவிருக்கும் இந்த கும்பாபிஷேகத்திற்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்ற நிலையில் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளும் கேள்விக்குறியாக உள்ளது. குறிப்பாக ஆக்கிரமிப்பு பகுதிகள் பெரும்பாலும் அகற்றப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுமே தொடர்ந்து நிலை வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.